அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் விஷ்ணுட்ட வந்து விசித்ராமா பேசுகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தினேஷோட மோத்திரை வந்து கிளிகளையும் கிழிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இங்கே எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தினேஷ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோமோ அது அப்படியே வந்து பிரதிபலித்த மாதிரி இருந்துச்சு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 3-4 வாரமாக வந்து நான் அவரை வந்து நாமினேஷன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் அவர் வந்து போக மாட்டேங்கிறார். சில சமயம் பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் வரமாட்டேங்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேமை வந்து அஃபெக்ட் பண்ணுறாரு. என்னை பற்றி தப்பாக பேசிக்கிட்டே இருக்காரு. நான் வந்து ஃபேக்குன்னு சொல்கிறாரு. அது கூட சரி. ஆனால் ஃபேமிலி ரவுண்டு வந்ததுக்கப்புறமும் அவர் திருப்பி வந்து அதே மாதிரி ஃபேக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. வெளியேருந்து வந்து இந்த மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட அவர் என்னை வந்து ஃபேக்குன்னு சொல்கிறாருல, அதுக்கு வந்து என்ன அர்த்தம் இருக்குது? எப்போ பார்த்தாலும் நான் தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷை பற்றி என்னென்ன சொல்லிக்கிட்டே இருந்தோமோ அதை பூரா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இருந்து கேட்ட மாதிரியே வந்து சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த 3-4 வாரமாகவே அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த தெலுங்கு நடிகரை பற்றி பேசினாங்க இல்லையா, அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா இந்த தினேஷ் வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கண்டென்ட்டு அது இதுன்னு. அப்போ இருந்தே சண்டை. இன்றைக்கி வரையுமே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்காரு. அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது விசித்ராமாவுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள். சரியான ஒரு பாயிண்ட்டை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாயிண்ட்டை நம்ம தனியாக ஒரு வீடியோவே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.